ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய உத்தமத்தை குறித்து வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்று நாம் தியானிப்போம். இங்கே ஆபிரகாம் 99 வயதாக இருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய அவருடைய வேலை வருகிறதற்கு முன்பாக ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் செய்ய போகிறேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஏன் கர்த்தர் ஆபிரகாமிடத்துல நீர் உத்தமமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல கர்த்தர் அவனை சொந்த ஊரை விட்டு, இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது அவன் விசுவாசித்து உடனே கிளம்பி அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு பிரயாணப்பட்டு வருகிறான். அநேக இடங்கள்ல ஏத்துக்கு போனான். அதற்கு பின்பு அநேக இடங்கள்ல தங்கி இருந்தான். 15வது அதிகாரத்துல கர்த்தர் அவனோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை, அதாவது பலி செலுத்தி அவனுடைய சந்ததியை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கையின்படி நிச்சயமாக உனக்கு குமாரனை கொடுப்பேன் என்றெல்லாம், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்றெல்லாம் கர்த்தர் பேசினாரே. இப்படி 75 வயதுல அழைத்து அங்கே 99 வயது வருகிற வரையில அவன் 16வது அதிகாரத்தில் வருகிற பொழுது தேவனுக்கு காத்திருக்காமல் தன்னுடைய மனைவியின் பெயர்ச்சி கேட்டு அடிமை பெண்ணாகிய ஆகாரை தனக்கு மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்டபடியினாலே அங்கே மீண்டுமாக அடுத்த அதிகாரத்தில் அவர் அங்க சொல்ல வருகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், சாராள் ஈசாக்கை பெற்றெடுப்பாள்னு பேரெல்லாம் சொல்லி அதை நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் அப்படியே நிறைவேற்றினார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் நம்மிடத்துல ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை மீட்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு வரைந்த நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவருடைய நாமத்துல நம்முடைய ஜெபத்துக்கு பலன் கொடுப்பேன் என்றெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது நாம் அவசரப்பட்டு தவறான தீர்மானங்கள் எடுக்க கூடாது. சாராள் அப்படி ஒரு அவசர தீர்மானம் எடுத்து, அதனால ஆகாருக்கு ஒரு இஸ்மவேல் பிறந்து, அந்த இஸ்மவேல் இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கும் அவருடைய மக்களுக்கும் விரோதமாக இருந்தது போல இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததியாக அங்கே ஆகிவிட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிற பொழுது, அவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடக்கிற பொழுது, நம்முடைய சந்ததி அந்த ஈசாக்கின் சந்ததியை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறபடினால தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நம்ம சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல, சொந்த அறிவுல நம்ம வெற்றியாக ஜெயமாக வாழ முடியாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கிருபை அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 25வது சங்கீதத்துல 21வது வசனம், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று அவர் தாவீது ஜெபிக்கிறார். உமக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. உம்முடைய உத்தமமும் உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய ஆலோசனையும் உம்முடைய வழிநடத்தலும் எனக்கு உண்டாகி அதன்படி நான் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிற பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைத்து கழுகுகளை போல செட்டில் அடித்து எழும்புவார்கள். எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று
கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தாவீதுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக கூடாது, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று, உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க வேண்டும் என்று அங்கே தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரத்துல இப்படி நாம் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற பொழுது என்ன ஒரு ஆசீர்வாதம்னு பாருங்க. 2வது வசனம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். இப்படி நேர்மையாக உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது என்று தாவீது சொன்னாரே, அப்படி நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சமாதானத்துக்குள் பிரவேசித்து. சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ இருதயம் சமாதானமா இருக்குதுங்க, ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா இப்ப சமாதானமா இருக்கிறாங்க, அதுவும் சமாதானம் தான். அதை விட மேலானது தேவ சமாதானம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பகையை நீக்கும்படியாக சமாதான பிரபு சிலுவையில நமக்காக ஜீவன் கொடுத்தார். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அப்படி சமாதானம் உண்டாயிருக்கிற பொழுது அந்த சமாதானம் என்று சொல்லுகிற பொழுது, பாக்கியவான் என்று சொல்லுகிற பொழுது அது எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கைகளின் பிரயாசம் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை குறித்து தான் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே சொல்லப்பட்டிருக்கிற படுக்கைகளிலே இளைப்பாறுகிறார்கள். நீங்க சங்கீதம் 34 அதே போல 37 எல்லாம் கடைசியில பாத்தீங்கன்னா, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துட்டு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிற பொழுது ஒரு பெரிய நிறைவு நம்முடைய இருதயத்தில் இருக்கும். கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், என்னை அழைத்தார், அவர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொண்டேன், அவர் கொடுத்த கிருபையை காத்துக்கொண்டேன், நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து ஒரு நிறைவுக்குள்ளாக, மகிழ்ச்சிக்குள்ளாக இப்பொழுது நான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க போகிறேன் என்ற அந்த உறுதி நிச்சயமா நம்முடைய இருதயத்தில் இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு இளைப்பாறுதல். ஆனா அதே துன்மார்க்கனை குறித்து என்ன சொல்கிறது என்றால், அதே அதிகாரத்துல ஏசாயா 57வது அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் கிடையாது. 20வது வசனம் பாருங்க, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ளே சமாதானம் வருகிறது. சமாதான பிரபுவாகிய இயேசு உள்ளத்திலே இருக்கிறார். நமக்குள்ளே ஒரு நிறைவும் இளைப்பாறுதலும் உண்டாகிறது. இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு அங்கே கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறார். ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்லை. அங்க நீதிமான்கள் படுக்கையிலே படுத்து இளைப்பாறுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு துன்மார்க்கனுக்கு நிம்மதி இல்லாததுனால தூக்கம் வராம அவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு இளைப்பாறுதலையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி தாவீது ஜெபிக்கிறதுனால இந்த தாவீது என்ன செய்யறாரு, இந்த தேவனிடத்துல இருந்து உத்தமமா இருந்தது நிமித்தம் அவரிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதுனால அவர் என்ன செய்யறாரு, தான் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய குமாரனும் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய குமாரனுக்கு அவர் புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 28வது அதிகாரம்
8-9 வசனத்துல தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஒரு புத்தி சொல்லுகிறார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கு, சாலமோனுக்கும் ஒரு புத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 8வது வசனம், இப்போது நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைத்து போகும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தும் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்க உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு சில பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் அதை நித்திய காலமாய் அனுபவிக்கும்படி கர்த்தரிடத்தில் விசாரித்து அவருடைய கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு அவர் முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று தாவீது தன்னுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் எல்லாருக்கும் ஒரு புத்தி சொல்கிறார். அடுத்த வசனத்துல தன்னுடைய குமாரனுக்காக சொல்லுகிறார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். மகனுக்கே சொல்ல, நீ கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். நீ அவரை கைவிட்டீங்கன்னா அவர் உன்னை கைவிட்டுவார் என்று அவர் எச்சரித்து புத்தி சொல்கிறார். மறுபடியும் சாலமோனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அதே அதிகாரத்துல 20வது வசனம், தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலனோடு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கர்த்தருக்கு என்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படியாக தாவீது விருப்பம் கொண்டான். அந்த விருப்பம் நிறைவேறும்படியாக அவன் அநேக காரியங்களை சகோதரித்து வைத்திருக்கிறான். அநேக பொருட்களை சகோதரித்து வைத்தது மாத்திரமல்ல, அவனோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அவனுடைய குமாரனுக்கும் கர்த்தரை தேட வேண்டும், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு புத்தி சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலேயும் அதை சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அடுத்த அதிகாரத்துல 1 நாளாகவும் 29வது அதிகாரத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று பிரபுக்களும் அதிகாரிகளும் எல்லாரும் காணிக்கை கொடுக்கிறார்கள். கொடுத்து முடித்த பின்பு அவர் கர்த்தரிடத்துல எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். இன்னைக்கு இது போலதான் தாவீது போலதான் நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். 17வது வசனத்திலிருந்து, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியப்படுகிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கு இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியர்களும். அதாவது கர்த்தருக்குன்னு உங்க கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்தது மாத்திரமல்ல, நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். அவங்க கொடுத்ததுனால சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவங்க இருதயத்தையும் சிந்தையையும் நீ அறிந்து ஒரு உத்தமத்துக்குள்ளாக அவர்களை நேர்வழியாக நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அடுத்த வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தரலும் என்றான். பாருங்க, தாவீது தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க இருதையும் தேடன, ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். சாலமோன், என்னுடைய குமாரனுக்கு நீ நல்ல உத்தம இருதயத்தை தந்தரலும் என்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு என்று